விஜய் அவர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பாய்ந்திருக்கிறது. விஜயோடு சேர்த்து 5000 தாவேகாவினர் மீது வழக்கை பாய்ச்சிருக்கிறது தமிழ்நாடு போலீஸ். தேர்தல் விதிகளை மீறினார்கள் என்று சொல்லி என்னென்ன பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கரூர் மாதிரியான ஒரு சம்பவத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள், திமுகவின் சதி அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார். அடிப்படையில் விஜய் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா? சொன்ன இடத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையா? மக்களிடம் சொன்னது என்ன, காவல்துறையிடம் சொன்னது என்ன? தாவேகா மேலே எந்த தவறுமே இல்லையா? நடப்பது என்ன? இதற்கப்புறம் விஜய் பிரச்சாரத்துக்கு போவாரா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நேற்று தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் உட்பட 4 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணுவார்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. 2 இடங்கள்ல போயிட்டாரு. பெரும் கூட்டமும் இருந்தது. ஆனால் திமுக அவர்கள் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறாங்க, பிரச்சாரம் பண்ண விடலை, கரூர் மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதனால தான் நாங்கள் நிப்பாட்டிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வழக்கு தொடுத்திருப்பதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. உண்மையில் என்னது நடந்தது? காவல்துறையின் சார்பில் அந்த வழக்கு தொடுக்கப்படும். ஆனால் தேர்தல் விதிகளை மீறியதற்கான வழக்காக அது தொடுக்கப்படும். எப்பயுமே எலெக்ஷன் கமிஷன் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஆப்வியஸாக உள்துறை செயலாளர், உள்துறை செயலாளர் ரிப்போர்ட்டிங் டு உங்களுக்கு இங்கே தான் வருவாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் மொத்த பியூரோக்ரஸியும் இருக்கும். உள்துறை செயலாளருக்கு தான் காவல்துறை ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற இடம். இப்போ என்னென்னா விஜய் உட்பட அந்த மாவட்ட செயலாளர், அங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் உட்பட 5000 பேர் அங்கே குழுமியவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, மானிட்டரிங் ஆஃபீஸராக அங்கே இருந்தவர், ஏன்னா இந்த ஒவ்வொரு பேரணியும் பார்ப்பதற்கு மானிட்டரிங் ஆஃபீஸர் போடுவாங்க. அதே போல் தேர்தல் செலவினங்கள், அதற்கு ஒரு பார்வையாளர், எவ்வளோ செலவு, ஒவ்வொரு கட்சியினுடைய ஒவ்வொரு வேட்பாளரினுடைய இதையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த மானிட்டரிங் ஆஃபீஸர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. முதல்ல என்னென்ன பிரிவுகள்னு பார்த்தோம்னா, பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல், 5 லவுட் ஸ்பீக்கருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, 30க்கும் மேலே ஸ்பீக்கர் கட்டி வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு விஷயம், இதில் ஒரு கேஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுமக்கள் போவதற்கான வழி ஒரு சைடு தான் உங்களுக்கு பிரச்சாரம் அனுமதித்தது, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இருந்த வழியை ஆக்கிரமிச்சிருக்கிறீங்கிற குற்றச்சாட்டு வருது. இதை விட மிக முக்கியமாக ரோட் ஷோ நடத்தி இருக்கிறார். ரோட் ஷோக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அனுமதி இல்லாதப்போ ரோட் ஷோக்கு நீங்கள் எப்படி செய்ய முடியும்? அப்போ பொது வழியை மறைத்து அந்த இடத்த ஆக்கிரமித்து குந்தகம் ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது. 3வது பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமாக கூடுதல், பர்மிஷன் இல்லாமல் கூடுனது அப்படிங்கிற வகையில் அந்த பிரிவு அப்படிங்கிறதும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதே போல் இன்னும் 2 பிரிவுகள்னு போட்டு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ முழுக்க சட்டத்துக்கு நீங்கள் உட்படலைன்னு காவல்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. இப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்த 2 கூட்டத்தை அறிவித்தார்கள், அவர் 4 இடத்தில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது அப்படிங்கிறத. இந்த 4 இடம் அப்படிங்கிறது எப்போ முடிவு பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா தாவேகா அறிவிப்பு மொத்தமே 3 இடம் தான். அப்படியா? அப்போ அதை 4 இடமாக மாற்றினது யார்? பெர்மிஷன் வாங்கினது 3 இடத்துக்கு தான். 3 இடத்துக்கு தான் வாங்கியிருக்கோம்னு பொது அறிவிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் புஷி ஆனந்த் அவருடைய செய்தி அறிக்கை வெளியாகிருக்கணும். தாவேகாவோட ட்வீட்டே நம்ம காட்டுவோமே, தலைமை நிலைய செயலக அறிவிப்பு இந்த முந்தின நாள் அறிவிக்கிறாங்க. தலைவர் அவர்கள் 30/3 திங்கட்கிழமை பெரம்பூர் தொகுதியில் மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட அனுமதி பெறப்பட்டுள்ளது. புஷி ஆனந்தோட ஸ்டேட்மெண்ட்டு அவங்க ட்வீட்டில் இருக்குது, நம்ம வேணால் அதை ஸ்க்ரீனில் காட்டுவோம். 2 முதல் 4 மணி வரைக்கும் பெரம்பூர், 5 மணி முதல் 6 மணி வரை கொளத்தூர். ஆனால் நீங்கள் கொளத்தூரில் பேசி முடித்து மற்ற 2ம் கேன்சல்னு சொல்லும்போதே மதியம் 3:30, 5 மணிக்கு பர்மிஷன் வாங்கின இடத்துக்கு நீங்கள் எப்படி 3:30 மணிக்கு போனீங்கன்னு ஒரு கேள்வி வருது. 3:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் ரோட் ஷோவாக நடத்திட்டு போயிருந்துருக்கிறீங்கிற குற்றச்சாட்டு வருது. இதில் பெரம்பூர் 5 to 6, அதற்கு பிறகு 6 மணி முதல் 7 மணி வரை வில்லிவாக்கம் தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி பெறப்பட்டுள்ளது. சென்னையில் மற்ற தொகுதிகள் பிரச்சாரத்துக்கு அனுமதி பெற பணிகள் நடந்து வருகின்றன. இதில் கலந்து கொள்வதற்கு தேவையான குடிநீர், மருத்துவ வசதி இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாரும் அவருடைய பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து வரக்கூடாதுன்னெலாம் கேட்டுக்கிறோம், இதெல்லாம் போட்டிருக்காங்களே தவிர, முதல்ல நீங்கள் பர்மிஷன் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி பொது வெளியில் புஷி ஆனந்த் கொடுத்துருக்க அறிக்கையின்படி 3 இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு 4 இடமா சேர்த்தது முதல் தப்பு. இதில் நம்ம காட்டுவோமே, இவங்க சொல்லக்கூடியது முதலமைச்சருடைய குளத்தூருக்கு போகும்போது தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை செய்ய பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் 5 மணிக்கு போய் அங்கே இதில் பேசுகிறீங்க, குளத்தூரில் நீங்கள் வேட்பாளர் பேரையும் மாற்றி சொல்கிறீங்க. நீங்கள் வேட்பாளர் பேரை மாற்றி சொன்னது திமுக விரைவில்
விடைபெற போகிறதுங்கிறது புதிய தலைமுறையில் அதை நியூஸாக ரிப்போர்ட் பண்ணி அவங்க கார்டு போடுறாங்க. பெரம்பூரில் நீங்கள் பேசும்போது டைம் ஸ்டாம்ப் அவங்க ஆன்லைனில் ஏற்றிருக்கக்கூடியது அந்த செய்தியாக வந்து பேசுனதை அடித்து கார்டு ரெடி பண்ணி போடுறதுக்கு மினிமம் 5லேருந்து மேக்ஸிமம் வரிசையாக பேசுகிறாரு அப்படின்னா 5லேருந்து 15 நிமிஷம் ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம்னா 3:53க்கு இது ஏற்றப்பட்டிருக்கு. அப்போ ஏறத்தாழ 3:40க்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் அங்கே ரீச் ஆகிருந்துருக்கணுங்கிறது. 3:30க்கு நீங்கள் ரீச் ஆகிருக்கிறீங்க. உங்கள் பர்மிஷன் வாங்கினது 5 மணினா 1.5 மணி நேரம் முன்னாடி போயிட்டு ஏன் காவல்துறை போதுமான அளவுக்கு இல்லை, எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது எந்த வகையில் சரியானது? அப்போ ஒன்று புஷி ஆனந்த் சொன்னது பொய். புஷி ஆனந்த் இதே மாதிரி தான் அங்கே வேலுசாமிபுரத்தில் மதியானமே வருவார்னு சொல்லி நீங்கள் பர்மிஷனை வாங்கின டைம் வேறு, மதியமே கூட்டத்தை கூட்டுற வேலையை நீங்கள் தானே பண்ணீங்க. புஷி ஆனந்த் கொடுத்த பேட்டியை வச்சு தானே கரூரில் விவகாரமாச்சு. அப்போ இதில் யார் மேலே தவறு? இது எவ்வளோ ஒரு வேட்பாளர் பேரை மாற்றி சொன்னது, இதெல்லாம் 3:45 3:50க்கு செய்தியில் ரிப்போர்ட்டாகவே ஆகுது. அப்படின்னா பரப்புரை ரத்து நீங்கள் எப்போ சொல்கிறீங்க? வில்லிவாக்கத்துக்கு 4:30 மணிக்கு சொல்கிறீங்க. 4:30க்கு 4:15க்கு அது செய்தியாக 4 மணிக்கு வந்து 4:15க்கு நியூஸாக ரிப்போர்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் 6 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு இங்கே பெரம்பூர்லேருந்து எப்போ போகிற திட்டம் இருந்தது, எதனால் கேன்சல் பண்ணீங்கிற கேள்வி வரும். நீங்கள் கேன்சல் பண்ணப்பட்ட இடம்னு 2 தொகுதி சொல்கிறீங்க, அண்ணா நகரும் சேர்த்து. அண்ணா நகருக்கு பர்மிஷன் எப்போ கிடைக்கும்? ஆமாம், பெர்மிஷன் வாங்காத இடத்துக்கும் சேர்த்து கேன்சல்னு சொல்கிறாரு. அப்போ பர்மிஷன் லேட்டாக வந்திருந்தால் நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பொதுமக்களுக்கு அறிவிக்கணும், கட்சிக்காரங்களுக்கு அறிவிக்கணும். இது எதையுமே அறிவிக்கலைன்னா இப்போ உங்கள் தரப்பில் எந்த தவறுமே இல்லை, திட்டமிடப்பட்டு எல்லாமே பண்ணிட்டாங்கங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. இல்லை, இதில் இந்த வேட்பாளருடைய பேரை மாற்றி சொன்னார், அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. ஆனால் இங்கே வந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக வந்து மக்கள் காத்திருந்துருக்குறாங்க. இந்த 3வது இடத்துல விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்லி கை குழந்தைகளோட பெண்கள்லாம் காத்திருந்துருக்குறாங்க. அப்போது நீங்கள் ஒரு இடத்த சொல்லிட்டு ஏன் போகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த இடத்துல என்னோட கேள்வி, அது சரியான கேள்வி, நியாயமான கேள்வி. நான் கேட்குறது 3வது இடம் வில்லிவாக்கம், நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கிறது 6 to 7 ரைட்டா? 4 மணிக்கு ரத்துன்னு சொல்லும்போது நாங்கள் 4 மணி நேரம் வெயிட் பண்ணோங்கிறாங்க. அப்படின்னா அவங்க 12க்கு வந்திருக்கணுமா? 1னா 1 to 2, 2 to 3, 3 to 4. ஸோ அப்போ 12 மணிக்கு வந்திருக்கணும். அப்படின்னா தான் 12 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 மணி நேரம். 6 மணிக்கு தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு எப்படி கூட்டத்தை கூட்டினீங்க? உங்களுக்கு எத்தனை பேர் கூட அனுமதி கொடுத்தது? நீங்கள் முதல்ல 3000 பேர் கொடுத்தீங்க, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கு பிறகு 100 பேர்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு இது பண்ணீங்க. 100 பேர் தானே கூட்டியிருந்தது. கேஸ் போட்டதே 5000 பேர் ஆச்சு. இவ்வளோ பேர் எப்படி கூட்டினீங்க? ஆமாம் ஆமாம். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் கொடுத்த அந்த பிரமாணமாக கொடுத்த எந்த வாக்கையும் காப்பாற்றாமல் சட்டவிரோதமாக நேற்றைக்கு நீங்கள் உங்கள் சைடில் இவ்வளவு தவறுகளை செஞ்சுருக்கிறீங்க. நம்ம அவங்க கொந்தளிக்கிறாங்க, 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா 6 மணிக்கு வாங்கின பர்மிஷன் உங்களை ஏன் 12 மணிக்கு கூட்டினாங்கிற கேள்வியை சம்மந்தப்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தாவேக அமைப்பாளர்கள்ட்ட கேட்கணுமா கூடாதா? இது வெளியில் அரங்கம் கிடையாது. வெளியில் அரங்கம் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா எடுத்து போட்டு பந்தல் போட்டு டென்ட்டு போட்டு நடத்தலை. சாலைக்கு மத்தியில் தெருமுனை கூட்டம்னா என்ன? அங்கே நீங்கள் கொண்டு போய் அப்போ நீங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தெருமுனையை மொத்தமாக பிளாக் பண்ணுங்கிற எண்ணத்தோடு நேற்றுனீங்க. அதுவும் ஆதவ அர்ஜுனாவினுடைய வில்லிவாக்கம் தொகுதியில் அப்படி உங்களுக்கு திட்டம் இருந்துச்சான்னு கேள்வி வருது. இல்லை, இதில் முதல் கூட்டத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கல. பெரும்பூரில் வந்து காவல்துறையினர் வந்து நல்ல ஒத்துழைப்பு தந்தாங்க, பாதுகாப்பெல்லாம் தந்தாங்க. ஆனால் குளத்தூரில் வரும்போது மட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படலை, முறையான இது இல்லை, பயங்கர நெருக்கடியாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுனீங்க. இவ்வளவு நபர்களை கூட்டுறதுக்கு வச்சது யார்? அந்த தொகுதியில் உள்ள மக்கள் தானா வந்தது அப்படிங்கிற கேள்வி நமக்கு 5 மணிக்கு வர வேண்டிய குளத்தூருக்கு நீங்கள் முதல்ல ரோட் ஷோக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் கேட்குற கேள்வி ஸ்டாலினுக்கு விடுறீங்களே, எனக்கு விடலைங்கிறது நியாயமான கேள்வி. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கேளுங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போய் தேர்தல் அதிகாரிகளையும் கோர்ட்டுக்கு இழுத்து உங்களுக்கு பர்மிஷன் வேணும்னா வாங்குங்க. பர்மிஷன் மறுக்கப்பட்ட சூழல் நீங்கள் நடத்தினதுங்கிறது விதிமீறலா இல்லையா, சட்ட விதிமீறலா இல்லையாங்கிற கேள்வி தான் அந்த இடத்துல வரும். அதை விட முக்கியம் 5 மணிக்கு தான் நீங்கள் கொளத்தூர் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 3 மணிக்கு நீங்கள் இங்கேருந்தே ரோட் ஷோவாக போகிறீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் அது ரோட் ஷோவாக இல்லாமல் கூட்டத்தை கூட்டாமல் வண்டி மட்டும் வந்திருந்தால் அது 3 மணிக்கு முன்னாடியே வந்திருக்கும் வண்டி. உங்களுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ண தான் 3.5 தொகுதி உள்ளே வந்து அவர் அப்படியே ஊர்ந்து போகக்கூடிய அந்த இதுக்கு வர்றதுக்கு தான்
உங்களுக்கு 3:30 மணி ஆச்சு. அப்போ 2 மணி நேரம் முன்னாடி போனால் காவல்துறை குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, எல்லா இடங்கள்லயும் தேர்தல் நடக்கு, எல்லா தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதை இந்த நீங்க பிரச்சாரத்தை பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்காமல் மொத்த டிராஃபிக்கை பிளாக் பண்ணுறதுங்கிறது சிக்கல்னு ஒரு பக்கம் வண்டியை போக விட்டுட்டு நிப்பாட்டுறது தான் முக்கியமான வேலையே அவங்களுக்கு. இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் அவங்க இருக்கும்போது முன்னாடி போனதுங்கிறது சிக்கலா இல்லையா? நிச்சயமா. அப்போ பர்மிஷன் நீங்கள் வாங்கினது 5ன்னு சொல்லிட்டு நீங்கள் 12 மணிக்கு ஆளை கூட்டுறீங்கன்னா இதற்கு யார் பொறுப்பாவது? தாவேக்கால யாரை இதற்கு என்ன பொறுப்பில் வைக்க போறீங்க? ஏன்னா ஆதவர்ஜுனா இன்னைக்கு கொந்தளிக்கிறாப்புல. அவர் இன்னைக்கு பதிவு பண்ண வழக்கு குறித்து கேட்கும்போது காவல்துறை இன்னமும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர் அதுக்குள்ள முன்னாள் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ இன்னாள் முதலமைச்சர் யாருங்கிறது தான் தெரியல. நேற்றுக்கு என்ன நடந்தது கொளத்தூரில்? ஸ்டாலின் இதற்கு பிறகு தொடர்ந்து அவருடைய தொகுதியில் யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இன்றைக்கி எஃப்ஐஆரை எங்கள் மேலே போட்டிருக்கிறாங்க. இது எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அச்சுறுத்தல். நாங்கள் இதை நேரடியாக லீகலாக சந்திப்போம். அது எல்லாம் சொல்ல வேண்டியதாக கட்டாயம் செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி தேர்தல் விதிமீறல் வழக்கெல்லாம் எல்லார் மேலேயும் போடுவாங்க. சீமானவர்கள் கூட 10 மணிக்கு முடிக்கிற கூட்டத்தை 10:08க்கு முடிச்சாருன்னு ஒரு வழக்கு போடப்பட்டிருக்காது. தேர்தல் விதிமீறல் தான் வைங்களேன். இதெல்லாம் பெருசாக நிற்காதுங்கிறது தனி. ஆனால் எங்களுடைய கட்சி இதை கடுமையாக கண்டிக்கிறது. ஆனால் நாங்கள் திட்டமிட்டபடி பிரச்சாரத்தை தலைவருடைய ஷெட்யூலில் எந்த மாற்றமும் இல்லை. திட்டமிட்டு எங்க நடத்துறாங்க? அதுதான் மக்கள் உரிய தீர்ப்பு அளிப்பார்கள். மக்கள் மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள்னு போட்டீங்க. இந்த திட்டமிட்டபடினா பர்மிஷன் வாங்கிட்டு திட்டமிட்டதா, பர்மிஷன் வாங்காமல் திட்டமிட்டதாங்கிறது தான் இவங்க தனியாக திட்டமிடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கட்சிக்கான அதிகாரப்பூர்வ ஹேண்டில் இருக்குது. டிவிகே பார்ட்டி HQங்கிறது தாவேகாவினுடைய கட்சியின் தலைமை அலுவலகம், தலைமை நிலையம்ங்கிறது தான் டிவிகே பார்ட்டி HQ உங்களுடைய ட்விட். அதில் தான் நீங்கள் இந்த 3 தொகுதிக்கும் பர்மிஷன் வாங்கினதை குறிப்பிடுறீங்க. 4வது அண்ணா நகரில் வாங்கி இருந்தால் அதை நீங்கள் தகவல் தெரியப்படுத்தணும், பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும். தெரியப்படுத்தலைன்னா அதுக்கு என்ன அர்த்தங்கிற கேள்வி இருக்குது. இப்போ அந்த பர்மிஷன் நீங்கள் வாங்கினீங்களா, எப்போ வாங்கினீங்களா, அது பொதுவெளியில் எடுத்து போடுங்க பார்ப்போம். இப்போ 2 கேள்வி இருக்குது. விஜய் 3 மணிக்கு வர்றதா தான் பெரம்பூரில் வாங்கியிருந்தாருன்னா மக்கள்கிட்ட ஏன் 5 மணின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு கேள்வி இருக்குது. அப்போ அதை நீங்கள் மக்களுக்கு தவறான தகவலை சொல்லி பதற்றத்தை உருவாக்கினீர்கள்னு கேள்வி வரும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் பர்மிஷன் வாங்கின 6 மணிக்கும் போகலை, உங்களுக்கு 5 to 6 கொளத்தூர். பர்மிஷன் வாங்கின 5க்கும் போகலை, கூட்டத்தை 12 மணிலேருந்தே கூட்டிட்டு இருக்கீங்க. நடுவில் 3 மணிக்கு போகிறீங்கன்னா இது தேர்தலில் எந்த விதிக்குள்ளே உட்பட்டு இது வருங்கிறது இருக்குது. அப்போ ஒருவர் தான் தலைவர், இவருக்கு பார்க்கறதுக்கு தான் எல்லாமும் அப்படிங்கிற இடத்துக்கு வராரா? ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் என்ன, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் என்ன, எங்களுக்கு நீங்கள் இத்தனை போலீஸ் போடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் தான் அவர் இதுக்கு மேலே வாங்கணும். இதை ஒரு காரணமாக காட்டி பிரச்சாரத்திலிருந்தே நழுவுவதற்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறாரா விஜய் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்தாலும் அது தவறா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கும் வந்து நிற்கிது. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டுறது, அதாவது 100 பேருக்கு பெர்மிஷன் வாங்கியிருந்தாலும் 100 பேர் வந்தாச்சுன்னு சொன்னால் இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு என்ன புஸ்வான மாதிரி விஜயனுடைய அந்த பிம்பம் இருக்குல்ல, அது ஆகி போகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவர்களுக்குள்ளால இருக்குது. அதனாலேயே திட்டமிட்டு இவர்கள் கூட்டத்தை கூட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய்க்கு உண்மையிலே மனசு இல்லை, இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாரதுக்கு மனசு இல்லை. அப்படி மனசு இருந்திருந்தால் வில்லிவாக்கத்துக்கு வந்திருக்கலாம், இந்த 3வது இடத்திற்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் அவர் பண்ணியிருக்கலாம். ஏன் அதை தவிர்த்தாரு? இந்த 2 இடத்துல நின்னது அவருக்கு வேர்த்து கொட்டி விறுவிறுத்து மண்டை காஞ்சு போய் அப்படி ஏதாவது முடிவு எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. ஏன்னா வெயில் காலம், இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணி இதுவரைக்கும் பழக்கப்படாத ஒரு நபர் அவர் வருவாரா, என்ன செய்வார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழும்பி இருந்தது இந்த பிரச்சாரத்தை பொறுத்தளவில். அது இப்போ நிஜமாயிட்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கிறது. ரொம்ப எளிமையான கேள்வி. உங்களை கரூரில் வெளுச்சாமிபுரத்தில் கரூர் டவுன் போலீஸ் சொன்னார்கள் ரோட் ஷோ வராதிங்கன்னு. நீங்கள் வரும்போதே சொல்லிட்டாங்க நேராக ஓட்டிக்கிட்டு வாங்கன்னு. அதை மீறி நீங்கள் ரோட் ஷோ போனதனுடைய விளைவாக உங்களுக்கு 41 உயிர்கள் போன பிறகு திரும்பவும் பர்மிஷன் வாங்காமல் ரோட் ஷோக்கு அனுமதி மறுத்தாச்சுன்னு உங்களுடைய ட்விட்டர் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் கண்டிக்கிறீங்க. எங்க தலைவருக்கு கொடுக்கல, ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மட்டும் ரோட் ஷோ எப்படி அனுமதிச்சிக்கன்னு கேள்வி நியாயமானது, கேட்க வேண்டிய ஃபாரம் வேற.
ஆனால் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு அப்போ தெரியும் நீங்கள் கேட்டு கொடுக்கலன்னு. நான் அதையும் மீறி செய்வேன்னு செஞ்சுட்டு அப்புறம் பழியும் அவங்க மேலே போடுவீங்கன்னா இது எந்த வகையில் நியாயமானது அப்படிங்கிற கேள்வி. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் வழக்கமாகவே அவருடைய வாகனத்தை பின்தொடர்றது, இந்த செல்ஃபி எடுக்கிறது, இந்த பைக்கில் பின்னால் விரட்டிட்டு வந்து வீடியோ எடுக்கிறது, இந்த காட்சிகளும் நேற்றை பார்க்க முடிஞ்சது. டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்தோம், வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது. அப்போது மறுபடியும் நாங்கள் இதை பண்ணிட்டே இருப்போம், நாங்கள் கண்டிக்க மாட்டோம், எங்களுடைய தொண்டர்களை அத்துமீறி நடக்கிறதுக்கு அனுமதிப்போம் அப்படிங்கிறது. உங்க தொண்டர் படை அந்த எழுது அத்துமீறல் நீங்க இல்லையா, பொதுமக்கள் அந்த வழியில ஆம்புலன்ஸ் போனவங்க, வழிவிட சொன்னவங்க, பள்ளி மாணவர்களை ஏற்றி கொண்டு போனவர்கள், இதெல்லாம் கிண்டர் கார்டன்லாம் நம்ம 3 மணிக்கே முடிஞ்சிரும்ல, எல்கேஜி யூகேஜி சின்ன பசங்களுக்கான இதெல்லாம் மதியம் முடியக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி போனவர்கள் வழிவிட சொன்னவர்களிடம் தாவேகா தொண்டர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல்ங்கிறதுல பிசிக்கலாவே அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தாக்குறதுக்கே போனாங்கிற வகையிலான குற்றச்சாட்டுகளும் வெளியாயிருக்கு. அப்ப உங்க தொண்டர் படை எங்க போச்சு? ஒரு 1000 பேர் பயிற்சி கொடுத்தாங்க, இதெல்லாம் வச்சுட்டு ஒரே மாதிரி டிஷர்ட்டை போட்டு யாரோ ரிட்டையர்ட் அதிகாரிகளை வச்சு பயிற்சி கொடுத்தோன்னீங்க, எங்க போச்சு? என்ன கட்டுப்பாடு இருக்கிறதுங்கிற கேள்வி அதுதான். இல்லை, இதில் வந்து நமக்கு மற்ற கட்சி தலைவர்கள் வராங்கன்னா தொண்டர்கள் நின்று அதை கட்டுப்படுத்துவாங்க, ஆட்கள் போகிறதுக்கு வழி செய்வாங்க. இப்படிப்பட்ட அநாகரிகங்கள் வந்து அதில் நடக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாரதாக இருந்தாலும் சரி, முன்னணி தலைவர்கள் வாரதாக இருந்தாலும் சரி செய்வார்கள், ரசிக கும்பல் செய்யாதுங்கிறதோட நம்ம அதை முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம அதில் இது பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் 234 தொகுதி அவர் போகிறதுல அவருக்கும் நம்மளோட நல்லா தெரியும் என்ன மாதிரியான காரணங்களை கண்டுபிடித்து கொண்டு வருகிறார்கள். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல் நாளே இப்படி ஆயிருக்கிறது பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். வெறும் பழி போடுவதாக மட்டுமே இதில் ஒரு அரசியலை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.